வணக்கம் நேயர்களே, News5.online சேனலின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஹோசூர் ஸ்ரீ ராஜகணபதி நகரில் உள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் வேர்க்கடலைக்கு ஒரு விழா எடுத்துள்ளனர். இதை 63 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றனர். இவ்விழாவை எதற்காக எடுக்கின்றனர்? அதுவும் 63 ஆண்டுகளாக. இதை கேள்விப்பட்டிருக்கிறோமானா? ஏன் இதற்கான விழாவை எடுக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இப்போது உலகமெங்கும் பரவி இருக்கிறது. முன்னோர்களின் பழங்கால முறைகளை ஆசையோடு அள்ளி எடுத்து அணைத்துக் கொள்ள துடிக்கிறது இன்றைய தலைமுறை. காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்வின் ஆரோக்கிய மிச்சங்களே நாம் என்கிற புரிதல்தான். அப்படி முன்னோர்கள் தங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக வைத்திருந்தது வேர்க்கடலை எனும் ஜீவ சஞ்சீவினி பருப்பு வகை. அன்றைய காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் அன்றாடம் இந்த வேர்க்கடலை உண்பது பழக்கமாகவே இருந்தது. இட்லி, தோசை போல வேர்க்கடலையும் அன்றாட உணவில் தனி இடம் கொண்டிருந்தது. பீன்ஸ், பட்டாணி போலவே ஒரு தாவர வகையை சேர்ந்ததுதான் வேர்க்கடலையும். ஆனால் இதன் ஊட்டச்சத்தினை கணக்கில் கொண்டு கொட்டை வகைகளில் சேர்த்துள்ளனர். குறிப்பாக வேர்க்கடலை உலகமெல்லாம் பரவியது 16ஆம் நூற்றாண்டில். பூமிக்கு அடியில் தலை வைத்து பூமிக்கு வெளியே இலைவிடுகிற தாவரம் இந்த வேர்க்கடலை. இதன் இலைகள் செடியில் பழுத்த பிறகு மஞ்சள் நிறமடைந்த 2 மாதங்களில் வேர்க்கடலை முற்றிய வடிவில் கிடைக்கிறது. இது ஏழைகளின் முந்திரி என்றும் சொல்லப்படுகிறது. மாமிசம், முட்டை, காய்கறிகளை விடவும் இந்த வேர்க்கடலையில் புரதச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. நிலக்கடலை, வேர்க்கடலை, கச்சான் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் வேர்க்கடலை பலரால் விரும்பி உண்ணப்படும் கொட்டைகளை தரும் பருப்பு வகை தாவரமாகும். இது தென் அமெரிக்கா நாட்டை பூர்வீகமாக கொண்டது. தற்போது சீனா, இந்தியா, நைஜீரியா ஆகிய நாடுகள் இதை அதிகம் உற்பத்தி செய்கின்றனர். இது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ப ஒவ்வொரு வட்டார பெயரில் அழைக்கப்படுகிறது. வேர்க்கடலை, மணிலா கடலை, கடலைக்காய், மணிலா கொட்டை அல்லது மல்லாட்டை என பல பெயர்கள் உண்டு. இந்த வேர்க்கடலையை அவித்தோ அல்லது வறுத்தோ உண்ணலாம். இதனுடன் வெல்லப்பாகு கலந்து கடலை மிட்டாயாக உண்ணப்படுகிறது. சில இடங்களில் வேர்க்கடலையை பொடித்து இனிப்பு உருண்டைகளாகவும் தயாரிக்கின்றனர். நீரிழிவு நோய்க்கு உதவுதல், மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், புற்றுநோயை எதிர்த்தல், ஆற்றலை அதிகரித்தல், இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தல், எலும்புகளின் ஆரோக்கியம் மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கிறது. இது மட்டுமல்ல, கருத்தரித்தலை மேம்படுத்துகிறது, பித்தப்பை கற்களை தடுக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுகிறது. வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்த வேர்க்கடலை பயோட்டின், காப்பர், நியாசின், வைட்டமின் B3, வைட்டமின் B9, மேக்னீசியம், விட்டமின் E, விட்டமின் B, பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிஃபினால்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சருமத்தை மேம்படுத்துகிறது, வயதான தோற்றத்தை தடுக்கிறது, தோல் அலர்ஜி மற்றும் சொரியாசிஸ் வருவதை தடுக்கிறது, வெயில் காலத்தில் தோல் பாதிப்பிலிருந்து காக்கிறது, ஈரப்பதத்தை கொடுக்கிறது, தோல் தடிப்பை தடுக்கிறது, முடி உதிர்வதை தடுக்கிறது, வேர்க்கால்களை உறுதிப்படுத்துகிறது, பழுக்கை வராமல் தடுக்கிறது. இப்படிப்பட்ட வேர்க்கடலைக்கு விழா எடுப்பது மிகவும் உன்னதமான. இனி கொண்டாடுவோம் நாமும். ஓசூரில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோயிலில் 63வது ஆண்டாக கடலக்கா திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவுடைய நோக்கம் விவசாயிகள் மேம்பட வேண்டும், விவசாயம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய முன்னோர்கள் தொடர்ந்து இந்த விழாவை செய்து வந்தார்கள். விவசாயிகள் தங்கள் விளைகின்ற ராகிக்கு அடுத்தபடியாக கடலைக்காய் ஓசூரிலே அதிகமாக விளைகின்றது. அதனால் அந்த கடலைக்காயை இறைவனுக்கு காணிக்கையாக்கி அதனை வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் விவசாயிகளும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழா தொடர்ந்து செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு குறிப்பாக விவசாயிகளுக்கு நல்ல ஆண்டாக அமைய இங்கே பிரார்த்தனை செய்யப்பட்டு மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது.
हरः ओं श्री महागुरुभ्यो नमो नमः। ओं शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याः सर्वविघ्नोपशान्तये सर्वे जनो सुखिनो भवन्तु। श्री महागणपति देवता ಪರಿಪೂರ್ಣಾನುಗ್ರಹೇಣ ಸಿದ್ಧಿರಸ್ತು. ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಶ್ರೀ ವರಸಿದ್ಧಿ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಆಲಯ, ಇದು ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿರತಕ್ಕಂಥ ಆಲಯ. ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಕಡಲೆಕಾಯಿ ಜಾತ್ರೆ ಮಾಡ್ತೀವಿ. ಈ ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ತುಂಬ ವಿಶೇಷ ಅಂದರೆ ಆಗಿನ ಕಾಲದಿಂದ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾಯಿದ್ರು. ರಾಜಗಣಪತಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅದು ಸ್ಟಾಪ್ ಆದಮೇಲೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಗುಡಿಯಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಹಾಗಾಗಿ ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ನೆಲೆಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲಯ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಇದಕ್ಕೆ ಇತಿಹಾಸ ಏನಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬ ವಿಶೇಷವಾಗಿ ತುಂಬ ಕಷ್ಟ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ಈ ಜಾಗ ಸಿಗಬೇಕಾದ್ರೂ ಅಷ್ಟೇ ಭಗವಂತನ 1 ವರ್ಷ ಅಜ್ಞಾತವಾಸ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಗವಂತನ ಆ ಸ್ವರೂಪನ ತಗೊಂಬಂದು ಒಂದು ರೂಮ್ನಲ್ಲಿ ಕೂಡಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಹಾಗಾಗಿ ಆ ಭಗವಂತನ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಶತಾಯಗತಾಯ ಪ್ರಯತ್ನ ಬಿದ್ದರೂ ಸಹ ಆಗಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಶ್ರೀ ಚೊಕ್ಕಲಿಂಗಮ್ಮರು ಅಂತ ಅವರು ದಿವಂಗತ ಆಗಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ತಾನೇ ಅವರು ತೀರ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವರು ನೆಲೆಸ್ಕೊಬೇಕು ಈ ಟೈಮ್ಗಳಲ್ಲಿ. ಯಾಕೆಂದರೆ ಅವ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇದು ಅಮೋಘವಾಗಿ ಬೆಳೆದಿರೋದು. ಹಾಗೆ RJ ಜ್ಯುವೆಲರ್ಸ್ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಪದ್ಮಾವತಿ ಅಂತ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಇದಕ್ಕೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಿತ್ಯ ಸೇವೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು. ನಮ್ಮ ಶ್ರೀಮನ್ ಮಹದೇಶ್ ಅಂತ ಎಕ್ಸ್ ಚೇರ್ಮನು ಅವರು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಏನು ಕುಂದುಕೊರತೆ ಬರ್ದಿರಂಗೆ ಏನು ಅನುಕೂಲಗಳು ಬೇಕೋ ಅದನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಸಹ ಬಂದು ಏನೇ ಕೆಲಸ ಇದ್ದರೂ ಸಹ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಆಲಯ ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬ ಶ್ರದ್ಧಾಭಕ್ತಿಯಿಂದ ಬಂದು ಅವರ ಕೈಂಕರ್ಯಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಭಗವಂತನಿಗೆ ಬೆಣ್ಣೆ ಅಲಂಕಾರ ಮಾಡಿಸಿ, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸಿ ಬೆಣ್ಣೆ ಅಲಂಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಇಷ್ಟಾರ್ಥಗಳು ನೆರವೇರ್ತಾ ಇದ್ದಾವೆ. ಈ ಒಬ್ಬರಿಗೆ ಅಂತಲ್ಲ, ಸುಮಾರು ಜನಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವರ್ಷ ಕಡಲೆಕಾಯಿ ಪರಿಸೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಅದೇ ರೀತಿ ವೈಕುಂಠ ಏಕಾದಶಿ 7 ಬಾಕಲುಗಳನ್ನ ಇಟ್ಟು ಭಗವಂತನ ಒಂದು ನೋಡತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ವೈಕುಂಠ ಏಕಾದಶಿ ಮೊನ್ನೆ ಆಗಿದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಲ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ನಡೆಯುತ್ತೆ, ಭಗವಂತನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು. ಆವಾಗ ಭಗವಂತನಿಗೆ ಹೋಮ ಯಾಗ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಪ್ರತಿ ವರ್ಷವೂ 2 ಕಾಲ ಪೂಜೆ ನಡೀತದೆ, ಮಹಾಮಂಗಳಾರತಿ ನಡೆಯುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹನುಮದ್ ವ್ರತಂ ಅಂತ ಬರುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಈಗ ಮೂಲ ನಕ್ಷತ್ರಕ್ಕೆ ಪ್ರತಿ ವರ್ಷ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. ನಮ್ಮ ಹನುಮನ್ ಜಯಂತಿ ದಿವಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. 1108 ಲೀಟ್ರ್ ಹಾಲಭಿಷೇಕ ಆಗುತ್ತೆ ಭಗವಂತನಿಗೆ. ಹೋದ ವರ್ಷ ನೋಡಿದ್ರೆ 2800 ಲೀಟ್ರ್ ಹಾಲಭಿಷೇಕ ಆಗಿತ್ತು ಭಗವಂತನಿಗೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮುಂದಿನ ವರ್ಷ 1008 ಲೀಟ್ರ್ ಹಾಲಭಿಷೇಕ ನಡೆಯುತ್ತೆ. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು. ಪೌರ್ಣಮಿ ಅನ್ನದಾನ ನಡೀತಾ ಇದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಪೌರ್ಣಮಿಯಿಂದ ಈ ಜನವರಿ 21 2021 ಏನು ಬರ್ತಾ ಇದೆ ಪೌರ್ಣಮಿ, ಆ ಪೌರ್ಣಮಿ ದಿವಸ ಸತ್ಯನಾರಾಯಣ ವ್ರತ ಹಾಗೂ ಪೂಜೆ ವಿಧಾನ ಅದು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ನಡೀತಕ್ಕಂಥದ್ದು. ಹಾಗಾಗಿ ಏನಪ್ಪ ಶುಲ್ಕ ಎಷ್ಟು ತೊಗೊಂಡ್ಬಿಡ್ತಾರೋ ಅನ್ನೋದಿಲ್ಲ. ಪ್ರತಿ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ 100 ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೇ, ಜಾಸ್ತಿ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಸರ್ವರು ಬಂದು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಬೋದು, ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಭಗವಂತನ ಅನುಗ್ರಹ ಸಿಗುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಆಲಯದಲ್ಲಿ ಮಾಡತಕ್ಕಂಥ ವಿಶೇಷ ಶಕ್ತಿ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ತುಂಬ ವಿಶೇಷ ಇರುತ್ತೆ.